தாவேக தலைவரான விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிங்க எல்லாருக்கும் விருந்து வச்சிருக்காரு. என்னடா இது புது அலப்பறையாகுதுன்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தளபதி விஜய் அவர்கள் ஏன் விவசாயிகளுக்கு விருந்தளிக்கணும்? அந்த விருந்தாளியாக வந்த ஒரு 4ஆம் வகுப்பு மாணவன் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருப்பான். அந்த கொஷினில் அப்படி என்னதான் இருக்குது, விஜய் சொன்ன பதில் என்னன்னு இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹலோ மை டியர் நண்பா, நான் உங்கள் ஜிஎல். ஃபஸ்ட்டு தாவேக தலைவரான நம்ம விஜய் என்ன ஏன் விருந்தளிக்கணும் அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம். போன மாதம் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம விக்கிரவாண்டியில் விஜய் அண்ணன் மாநாடு வெற்றிகரமாக நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இடம் கொடுத்த விவசாயிங்க எல்லாருக்கும் விருந்தளிக்க போகிறதா அந்த மேடை பேச்சையே சொல்லியிருப்பார். அவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க குடும்பத்தோடு அந்த இடம் கொடுத்த குடும்பத்தோடு வர சொல்லி அவங்க எல்லாருக்கும் சீரும் சிறப்புமாக விருந்தளிச்சிருப்பார் நம்ம தளபதி விஜய் அவர்கள். இப்போதான் மாநாடு முடிஞ்சது, அதுக்குள்ளே உணவு விருந்தா? எல்லா கட்சிகளும் குழப்பத்தில் இருக்கதா பேசப்பட்டு வருகிறது. இந்த ஒரு உணவு விருந்திலிருந்து விக்கிரவாண்டிலிருந்து எல்லா மக்களும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. சரி, அதெல்லாம் ஓகே. அங்கே வந்த ஒரு சின்ன பையன் என்ன கேட்டிருப்பான், அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்க்கலாம். அங்கே உணவு விருந்துக்காக வந்த ஒரு 4ஆம் வகுப்பு மாணவன் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருப்பார். அதாவது என்னென்னா, நீங்கள் முதலமைச்சராக ஆட உடனே நீங்கள் ஒயின் ஷாப்லாம் மூடுவீங்களா மூட மாட்டீங்கன்னு பட்டுன்னு அந்த பையன் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கான். அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் சொன்னது என்னென்னா, முதலமைச்சரான மறுநாளே உன்னுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும்டா தம்பின்னு அன்பாக பதில் சொல்லியிருப்பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையவும் பேசப்பட்டு வருகிறது. இதனால் பல கட்சிகள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம்.